தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களுக்கு அமல்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் 2015ஆம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் 7243 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் 4000 பேர் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணி செய்வதால் அவர்களுக்கு சம ஊதியம் வழங்க 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் உத்தரவை அரசு நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் பி. டி. ஆஷா அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இன்னும் 3 மாதங்களில் அமல்படுத்த தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்கலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளது. கோஸ்டாரிக்காவில் பிரபல சுற்றுலா தலமான போவஸ் எரிமலை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் சீரத் தொடங்கியுள்ளது. போவஸ் எரிமலை வெடித்து வானில் 3 கிலோமீட்டர் உயரம் வரை புகையை வெளியேற்றி வருகிறது. எரிமலை சீற்றத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக புவியியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எரிமலையிலிருந்து நச்சு வாயுக்களும் அதிக அளவில் வெளியேறி வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 600 டன் சல்பர் டை ஆக்சைடு வெளியேறி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கோடையின் உக்கிரம் தொடங்கியிருக்கும் நிலையில் மகாராஷ்டிராவில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. யவத்மால் மாவட்டத்தில் அர்னி என்ற கிராமத்தில் தண்ணீர் எடுக்க பெண்கள் பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மிகவும் ஆபத்தான வகையில் நீர்நிலைகளில் இறங்கி பெண்கள் நீரை எடுப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு துளி தண்ணீருக்காகவும் பெண்கள் பல மைல் தூரம் நடந்து செல்வது நீர் சிக்கனத்தின் அவசியத்தை உணர்த்துகிறது. ஆந்திர மாநிலத்தில் பொறியியல் கல்லூரி மாணவி பெண் பேராசிரியரை காலணியால் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. விஜயநகரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மாணவி ஒருவர் வகுப்பறையில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவியிடமிருந்த செல்போனை பேராசிரியர் வாங்கி வைத்துக் கொண்டு வகுப்பறையை முடிந்த பிறகு வெளியேற்றினார். அப்போது தனது செல்போனை திரும்பி தரும்படி மாணவியும் பேராசிரியர் பின்னால் சென்றிருக்கிறார். தன்னை பின்தொடர வேண்டாம் என்று பேராசிரியர் எச்சரித்த நிலையில் திடீரென அந்த மாணவி தனது காலில் இருந்த காலணியை எடுத்து பேராசிரியரை அடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து பேராசிரியர் மற்றும் மாணவியை விலக்கிய சக மாணவர்களும் ஆசிரியர்களும் இருவரையும் கல்லூரி முதல்வரிடம் நிறுத்தினர். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி முதல்வர் விசாரணை நடத்துகிறார். பல்லடம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் இப்படி சிகிச்சை அளிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வாகன விபத்தில் சிக்கிய நபர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவமனையில் மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முறையான பராமரிப்பு இல்லாதால் ஜெனரேட்டரும் UPS அமைப்பும் செயல்படவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து செல்போன் டார்ச் உதவியுடன் நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியானது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஊரக நலப்பணிகள் திட்ட இணை இயக்குநர் மீரா தெரிவித்தார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கடந்த சில நாட்களாக அசாமின் கவுஹாத்தி நகரில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் பகலில் வெயிலின் தாக்கம் குறைந்து கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது.
அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வரக்கூடிய 27ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், வயது வரம்பு பாராமல் உதவித்தொகை வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சென்னை எழிலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தலைமை செயலகம் நோக்கி பேரடியாக செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். வண்டி வசதி பண்ணி கொடுங்க, 100 நாள் வேலை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. உதவித்தொகையை 6000 10,000 15,000 என்ற வகையில் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதேபோல திண்டுக்கல்லிலிருந்து பேருந்தில் வந்த மாற்றுத்திறனாளிகள் கிளாம்பாக்கத்திலும், தருமபுரியிலிருந்து 4 பேருந்துகளில் சென்னைக்கு புறப்பட இருந்தவர்களையும் போலீசார் கைது செய்தனர். நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் பாதி லீக் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள் சிலர் ஒரு போட்டியில் கூட இதுவரை விளையாடவில்லை. ஐபிஎல் தொடரில் 10 அணிகள் பங்கேற்றுள்ள நிலையில் அனைத்து அணிகளும் 7 போட்டிகளில் விளையாடிவிட்டன. இந்நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக தேர்வான இந்தியாவின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் இதுவரை ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசிய மயங்க் யாதவை லக்னோ அணி 11 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்தது. இதேபோல யார்கர் வீசுவதில் கில்லாடியான தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடராஜனும் இந்த ஆண்டு இதுவரை விளையாடவில்லை. கடந்த ஆண்டு ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய நடராஜன் 19 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் டெல்லி அணி அவரை 10 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தது. இதேபோல பெங்களூரு அணியால் 2.6 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஜேக்கப் பெத்தேலும், குஜராத் அணியால் ஏலம் எடுக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்டு கோட்ஸியும் இதுவரை களம் காணவில்லை. ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் போட்டியில் 6வது வெற்றிக்காக டெல்லி, லக்னோ அணிகள் பல பரீட்சை நடத்தியுள்ளன. இளம் கேப்டன் அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நடப்பு தொடரில் தொடர்ச்சியாக 4 வெற்றிகளை பதிவு செய்தது. அதன் பின்னர் மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு எதிராக தோல்வியை தழுவியது. இருப்பினும் 10 புள்ளிகளுடன் அந்த அணி பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது. பேட்டிங், பந்துவீச்சு என இரண்டிலும் வலுவாக இருப்பதும், இக்கட்டான சூழலிலும் நிதானமாக விளையாடுவதும் இந்த அணியின் மிகப்பெரிய பலமாக உள்ளது. தொடக்கத்தில் சிறிய சறுக்கலை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்த லக்னோ அடுத்தடுத்த வெற்றிகளை பதிவு செய்து 10 புள்ளிகளுடன் 5ஆம் இடத்தில் உள்ளது. அதிரடிக்கு நிக்கோலஸ் பூரன், டெத் ஓவர் பந்துவீச்சுக்கு ஆவேஷ் கான் என இந்த அணியிலும் வீரர்களுக்கு பஞ்சமில்லை. ஐபிஎல்லில் 4வது லீக் போட்டியில் இந்த இரு அணிகளும் மோதிய போது டெல்லி வெற்றியை பதிவு செய்தது. அதற்கு லக்னோ பழி தீர்க்குமா, புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் உள்ளதால் இது முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை உடனடியாக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இதில் ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கு தொடர்ந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள பாஜக MP நிஷிகாந்த் துபே மீது அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விசிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தி திணிப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தோருக்கு சென்னையில் நினைவு மண்டபம் ஒன்றை அமைக்கவும் அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 26 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டதற்கும் அக்கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் மே 31ஆம் தேதி பேரணி நடத்தவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் உள்ள இளம் தம்பதியினரின் 78% அதிகமானோர் தனித்தனியாக உறங்குவதை விரும்புவதாக ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது. தென்கொரியாவில் 65%, சீனாவில் 67% பேரும் தனித்தனியாக உறங்க விரும்புவதாக ஆய்வறிக்கை ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் தலா 50% இளம் தம்பதிகள் தனித்தனியாக உறங்க விரும்புவதாகவும் ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இதற்கு அதிக வேலைப்பளு, குரட்டை, உறவு பிரச்சினைகள், மனசோர்வு, தம்பதிகளுக்கிடையே நெருக்கமின்மை ஆகியவை முக்கிய காரணங்களாக
கூறப்படுகின்றன. குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு தனித்தனியாக உறங்கும் இளம் தம்பதிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தம்பதிகள் இப்படி தனித்தனியாக உறங்கும் நிலை நீடித்தால் உறவில் விரிசல் ஏற்படுவது மட்டுமின்றி பணி செய்யும் இடங்களில் நிலை தடுமாற வைக்கும் என்றும் மனநிலை சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்றும் வினவினார். அதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் கருத்துக்களை கேட்டிருப்பதாகவும் கூறினார். அந்த குழுவினருடன் ஆலோசனை நடத்தி சரியான முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். அரசு ஊழியர்கள் நலனில் முதலமைச்சர் அதிக அக்கறை கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார்.